இப்போ இங்கே வந்து பார்த்த பிறகு தான் இத்தனை ரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. கிழங்குல இத்தனை இருக்குது, கிழங்கு வகை இத்தனை இருக்குது, கிழங்குல இத்தனை ரகம் இருக்குங்கிறதையும், கத்தரிக்காய் தக்காளியில் இவ்வளவு இருக்குது, இத்தனை தக்காளி ரகங்கள் இருக்குது என்பதையும், இது நம்ம உள்ளூரில் விளையக்கூடியது தான், நம்ம பயன்படுத்தக்கூடியது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த காட்சிப்படுத்தக்கூடியதை அரசாங்கமோ இந்த விஞ்ஞானிகளோ அவர்களுக்கு உற்று கவனித்தா என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இந்த மரபணு மாற்றம் என்பது குறித்து பேச மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 120 நெல் ரகம் இருக்குது. ஒரு பகுதிக்கு ஒரு நெல் ரகம் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் விளையக்கூடிய ஒரு நெல் ரகம் இருக்குது. எது எங்கெங்கே விளையுதோ அது அங்கங்கே சாப்பிடணும். நம்ம கவுனி அரிசியை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. கவுனி என்பது புதுக்கோட்டை சுற்று வட்டார பகுதியில் உள்ள அந்த செட்டிநாட்டில் உள்ள ஒரு பகுதியில் விளையக்கூடிய அரிசி, அதில் ஒரு பலகாரம் செய்யக்கூடிய அரிசி. நம்ம ஆற்காடு கிச்சிலி சம்பா இருக்குது, குழி வெடிச்சான் இருக்குது, கூம்பாலை இருக்குது, வெள்ளைக்குருவிகார் இருக்குது, ராமகுருவிகார் இருக்குது, கொசுகுத்தால் இருக்குது, போயிட்டே இருக்குது. சரியா? ஒரு ரகமும் ஒரு தன்மையை கொண்டது ஒரு பகுதியில் விளையக்கூடியது. அத்தனை அரிசி ரகங்கள் நமக்குள்ளே நமக்கு இருக்குது. அதை தாண்டி இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். நம்ம விதை திருவிழா நடத்த வேண்டியிருக்கு. முளைப்பாரி போட்டு வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்தேன் முதல்ல முளைப்பாரி போடுறதா அப்படின்னு. இது வரையில் நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அறிவானவர்கள் பார்த்தோம். இப்போ எதுக்கு விதைச்சட்டம் என்ன சொல்லுதுன்னா, விதைகளை நீங்கள் வைத்துக் கொள்ளாதீங்கன்னு சொல்லுது. விதைகளை நீங்கள் வைத்துக் கொண்டால் அதில் இருக்கக்கூடிய பாலின மாறு நடந்துடும், பாலின மாறி போவோம், நீங்கள் மாற்றிடுவீங்க, அதனுடைய தன்மை இருக்காது, அதனால் விதைகளை கம்பெனிகளில் பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லது நிறுவனங்களில் பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் நம் முன்னோர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆழமான அறிவு இருந்திருக்கு நம்ம கவனிக்கணும். நம்ம முளைப்பாரி கோயில்களுக்கு போடுறோம், வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு போடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் எதுக்காக முளைப்பாரி போடுகிறோம் என்பதை நாம் முதலில் தெரிந்து வைத்து கொண்டால் நம் முன்னோர்கள் எவ்வளவு புத்திசாலிகள், எவ்வளவு அறிவார்ந்த சமுதாயத்திலிருந்து நாம் வந்திருக்கோம் அப்படிங்கிறது புரியும். ஒரு முறை முளைப்பாரி போடுவதும் விதைகளின் முளைப்பு திறனை பரிசோதிப்பதற்காக, அது ஆன்மீகத்தின் பேரிலே செய்யப்பட்டது. ஒரு ஒட்டுமொத்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விதைகள் எவ்வளவு வளமானவை என்று, எவ்வளவு முளைப்புத்திறன் கொண்டவை என்றும், அதில் தண்ணியினுடைய தன்மை எவ்வாறு இருக்கிறது, அந்த மண்ணின் தன்மை எவ்வாறு இருக்கிறது, சாணம் விராட்டியை போடும்போது மாட்டினுடைய அந்த உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதெல்லாம் பரிசோதிக்கக்கூடிய ஒட்டுமொத்த அறிவை முளைப்பாரி திருவிழா என்ற ஒன்றிலே நம் முன்னோர்கள் வைத்திருந்தார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு அறிவுள்ள சமுதாயத்தை இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு தெரியாதுன்றாங்க. இந்த விதைகளை பாதுகாக்கிறோம். 3 அமாவாசைக்கு தொடர்ந்து 3 அமாவாசை, ஒரு அமாவாசை வரும்போதும் 3 அமாவாசை பொழுதிலே நற்பகலில், அதாவது உச்சி வெயில் இருக்கும்போது மட்டும் குவிச்சு வச்சு மற்ற நேரத்தில் காய வச்சு அதற்கு ஏற்ற பாத்திரத்தில் போட்டு வைத்தால் 80% முளைப்புத்திறன் இருக்குன்னு சொல்கிறாங்க. 3 அமாவாசைக்கு விதையை காய வச்சாலே 80% முளைப்புத்திறன் இருக்குன்றாங்க. இதை நம் முன்னோர்கள் கண்டு வைத்தார்கள். ஒரு மரம் வெட்டுவதற்கு, ஒரு செடியை நடுவதற்கு எப்போ நட வேண்டும், ஒரு மரத்தை எப்போ வெட்டணும்னா நம் முன்னோர்கள் கண்டு வைத்திருந்தார்கள். அதெல்லாம் நம்ம இப்போ மாறிட்டோம். ஆனால் இருந்த போதிலும் இன்றைக்கி அரசாங்கம் சில விஷயங்களை மட்டும் எடுத்து வருது. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இயற்கை விவசாயத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. என்னப்பா திடீர்னு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இயற்கை விவசாயம் சொல்லிக் கொடுக்குறீங்க? கல்லூரிகளுக்கு இயற்கை விவசாய பயிற்சி முகாம் நடத்துங்க. வேளாண் துறைக்கு இயற்கை வேளாண்மை சொல்லிக் கொடுங்க. குடுமியான்மலை ஆராய்ச்சி நிலையம் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். பெரும்பாலான இந்த வேளாண் மாணவர்கள்லாம் குடுமியான்மலை ஆராய்ச்சி நிலையத்தை கடந்து தான் வந்திருப்பாங்க. ஆனால் குடுமியான்மலை ஆராய்ச்சி நிலையத்திற்கு நம்மாழ்வார் உயிர்ச்சூழல் நடுவு வானகம் பயிற்சி கொடுக்குது. இதை நம்மாழ்வார் சொன்னார், ஒரு நாளைக்கு வருவாங்க யார்னர் பயிற்சி கொடுக்குது. ஏன் கொடுக்குது அப்படின்னா, இன்று அவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்? உலக நாடு முழுவதும், உலகத்தில் உள்ள சுற்றுச்சூழல் அமைப்புகள் அத்தனையும், உலக சுகாதார நிறுவனங்கள் அத்தனையும் என்ன சொல்லுது, இந்தியா போல நாடுகள் விவசாயம் செய்கிறங்கிற பேரில் இந்த உலகத்தை வெப்பமயமாக்குறீங்க, நீங்கள் இந்த உலகத்தை வெப்பமயமாக்குறதுல உங்களுடைய பங்களிப்பு அதிகம், அதனால தான் கிளைமேட் சேஞ்சு, பருவநிலை மாற்றம் நடந்துருச்சு, எனவே நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். ஏற்கனவே ரசாயனத்தை தவிர்க்க வேண்டிய அவசியம் நம் நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கு. இரண்டாவது ஒரு விஷயம், நம்ம நாட்டில் ரசாயனங்கள் உற்பத்தி ஆகலை. சரிங்களா? அந்த பாஸ்பேட்டுக்கு வர வேண்டிய பாஸ்பேட்டுங்க உற்பத்தி ஆகலை. சரியா? யூரியாவில் கலக்க வேண்டிய பொருள் இங்கே உற்பத்தி ஆகலை, நாப்தாலும். அப்போ என்ன பண்ணுதுன்னா, பல ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை வெளிநாட்டை கொடுக்க வேண்டி இருக்குது. தற்சார்பு நாடாக கொண்டு வரணும்னா இந்த நிதியை தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அரசாங்கத்திற்கு அந்த ஒரு சிக்கல் ஏற்படுறதுனால அரசாங்கமும் முடிவை கொஞ்சம் மாற்றிருக்குது. மூன்றாவது, வேளாண் துறைக்கு ஒரு உண்மை தெரியும். இப்போ தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். வேளாண் துறைக்கு என்ன உண்மை தெரியும்னு கேட்டிங்கன்னா, இதற்கு மேல் உங்களை நிறைய பேர் விவசாயி இருப்பீங்க, இதற்கு மேல் எவ்வளவு ரசாயனத்தை அதிகமாக பயன்படுத்தினாலும் சரி, நீங்கள் சொல்கிற யூரியா, டிஏபி, பொட்டாஸ், இதெல்லாம் இதற்கு மேல் எவ்வளவு அதிகமாக பயன்படுத்தினாலும் மகசூலை கூட்ட முடியாது. நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் பயன்படுத்திய ரசாயனம் எங்கேயும் போகலை, இன்னும் மண்ணில் தான் இருக்குது, கடினத்தன்மை உள்ளதாக இருக்குது, அதை தாவரங்களால் எடுத்துக்கொள்ள முடியாது, அவற்றை கரைப்பதற்கு ஒரு அமிலம் வேண்டும் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை தாவரங்களால் நேரடியாக எடுத்துக்கொள்ள முடியாது, அது தண்ணீரில் கரையாது, வேறு எவ்வாறும் கரைக்க முடியாது, அதை கரைப்பதற்கான ஒரு அமிலம் வேண்டும் என்பது கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனால தான் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கிறத ஒத்துக்கிறாங்க.
இயற்கை விவசாயம் செய்தால் தான் நுண்ணுயிர்கள் பெருக்கமாகும், நுண்ணுயிர்கள் பெருக்கமானால்தான் அங்கே அமிலங்கள் உருவாகும், அதை வைத்துத்தான் அது இருக்க முடியும் என்பதனால தான் இப்போ ரசாயனம் போட சொல்லக்கூடிய அதிகாரி கூட கொஞ்சம் உயிர் உரத்தையும் போடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நம்ம உயிர் உரத்து மேல் கொண்ட பற்றல்ல, உயிர் உரத்தை தாண்டி வேறு வழியே இல்லை. அது அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஏன்னா நம்ம சாப்பிட்றது சோறு, நம்ம சோத்தை தான் சாப்பிட முடியும், நெல்லை சாப்பிட முடியாது இல்லையா? இப்போ ரசாயனங்கள் மண்ணில் இருக்கிறது தாவரங்கள் சாப்பிடக்கூடிய சோறு மாதிரி இல்லாமல் நெல் மாதிரி இருக்குது. நெல்லை ஊற வைக்கணும், நெல்லை அவிக்கணும், அரைக்கணும், அரிசி ஆக்கணும், சமைக்கணும், அப்புறம் தான் சாப்பிட முடியும். அப்படியான நிலை கொண்ட ரசாயனங்கள் இனி மண்ணில் ஏராளமாக நிலை கொண்டிருக்கிறது. மண்ணில் ஏராளமாக இருக்குது. அதை கரைச்சி எடுக்க முடியாத கையாளாத தனம் இந்த அரசாங்கத்துக்கு வந்துட்டதுனால நீங்கள் ரசாயன விவசாயத்துக்கு மாறுங்கன்னு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள்கிட்ட போய் சொல்கிறான். ஏன் நம்மக்கிட்ட சொல்லலைன்னா நம்மளை திருத்த முடியாதுன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு அளவுக்கு மேலே நம்மளை அவங்களை திருத்த முடியாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க.